வந்தது, தலையை வைத்து தூங்கியது. அம்மா பார்த்து அதிர்ந்து போனாள், அப்பாவை வந்து கூப்பிட்டார். காய்ச்சல் காய்ச்சல் உயிர் தாங்குமா, குட்டி எறும்பு தூங்கிடும் தருவா. அப்பா ஓடி வந்திடார், மருத்துவரை அழைத்து விட்டார். மருத்துவர் எறும்பு வந்தது, பெரிய மூட்டை எடுத்தது. வெப்பம் பார்த்து ஆய்வு செய்தான், இன்ஜெக்ஷன் கொடுத்து சென்றான். காய்ச்சல் காய்ச்சல் இனி போகுமா, குட்டி எறும்பு பழைய மாதிரி ஆகுமா. தாய் தந்தை பார்த்தார்கள், கண்கள் கண்ணீரம் நனைந்தார்கள். மறுநாள் காலையில் பொலிவாக குட்டி எறும்பு எழுந்தது. வெளியில் ஓடி விளையாட எறும்பு தோள்கள் வந்தன. காய்ச்சல் காய்ச்சல் பொழிவிடுது, குட்டி எறும்பு குதித்தது. அம்மா மகிழ்ந்து கட்டி எழுத்தினாள், அப்பா புன்னகை செய்தான். காய்ச்சல் காய்ச்சல் வெயில் தாங்குமா, குட்டி எறும்பு தூங்கிடும் பரவா. அப்பா ஓடி வந்திடார், மருத்துவரை அழைத்து விட்டார். காய்ச்சல் காய்ச்சல் இனி போகுமா, குட்டி எறும்பு தூங்கிடும் தளர்வா. அப்பா ஓடி வந்திடார், மருத்துவரை அழைத்து விட்டார். மருத்துவர் எறும்பு வந்தது, பெரிய மூட்டை எடுத்தது. வெப்பம் பார்த்து ஆய்வு செய்தான், இன்ஜெக்ஷன் கொடுத்து சென்றான். காய்ச்சல் காய்ச்சல் இனி போகுமா, குட்டி எறும்பு பழைய மாதிரி ஆகுமா. தாயும் தந்தையும் பார்த்தார்கள், கண்கள் கண்ணீரம் நனைந்தார்கள். காய்ச்சல் காய்ச்சல் வெயில் தாங்குமா, குட்டி எறும்பு கொதித்தது. அம்மா மகிழ்ந்து கட்டி எழுத்தினாள், கண்கள் கண்ணீரம் நனைந்தார்கள். மறுநாள் காலையில் பொலிவாக குட்டி எறும்பு எழுந்தது. வெளியில் ஓடி விளையாட எறும்பு தோள்கள் வந்தன. காய்ச்சல் காய்ச்சல் இனி போகுமா, குட்டி எறும்பு குதித்தது. அம்மா மகிழ்ந்து கட்டி எழுத்தினாள், அப்பா புன்னகை செய்தார். இப்போது எல்லோரும் மகிழ்வாக குட்டி எறும்பு விளையாடும். நீங்கள் நலமாயிருங்கள்.